மக்களே, பிக் பாஸ் லைவ்ல 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்னு எஃப்ஜே மற்றும் கமருதீனுக்கான சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது எதன் மூலியமா ஆரம்பிச்சது, இது யாருக்கு பாதகமா போகுதுன்றதையும் பார்க்க போறோம். அடுத்து கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து காரி காரி மூஞ்சி விட்டுருக்காரு. என்னையா பண்றீங்க நீங்க? கோர்ட் டாஸ்க் கொடுத்தா கோர்ட் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி வினோத்தை வச்சு செஞ்சிருக்கார். அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க கைஸ். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, இந்த கோர்ட்ல வந்து ஒரு பயங்கரமான கலவரங்கள், டெக்கோரம் மெயின்டைனே பண்ணல. ஒரு பக்கம் பார்வதி மற்றும் கமருதீன் பிஹேவியர்ஸும் நல்லா இல்ல, இன்னொரு பக்கம் எஃப்ஜே அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன்ற மாதிரி மாத்தி மாத்தி ஒரு கொடாடி சண்டை இருந்ததா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பிக் பாஸ் கோர்ட் ரூம் இருந்துச்சு அப்படின்றத நான் பார்க்குறேன். இல்லை குறிப்பா இது இன்னொரு வீடியோவில் வருவோம். கமருதீன் பண்ண பிஹேவியர்ஸுக்கு தனியாக வரலாம். இது நடந்து முடிஞ்சவொடனே என்ன பண்ணிட்டாங்க, லாயர் பொண்ணு டெக்கோரம் மெயின்டைன் பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி, லாயர் ஃபேமிலில இருந்து டெக்கோரம் மெயின்டைன் பண்ண தெரியாமான்ற ஒரு வார்த்தையை விட்டார் எஃப்ஜே. அதை விட்டவொடனே பார்வதி எப்படி என் ஃபேமிலி பத்தி பேசுவேன், ஃபேமிலி பத்திலாம் பேசக்கூடாது, இதுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அங்க ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ள வருது. எஃப்ஜே என்ன சொல்லிட்டான், ஏமா நான் சொல்ல, நீ தான் வந்து எனக்கு ஃபேமிலின்றது, நீ அட்வொகேட் ஃபேமிலி நீ தான் சொன்ன, எனக்கு தெரியாது. ஸோ அதனால உனக்கு கோர்ட்ல எப்படிலாம் நடந்துக்கணும், இது பண்ணணும் நீ தான் சொன்ன, எனக்கு தெரியாது. நேற்று அதை தான் உனக்கு பாராட்டினேன், அப்போ மட்டும் எடுத்துக்கினேன். இப்போ வந்து நான் சொல்லும் போது மட்டும் எடுக்க மாட்டேன், பாராட்டும் போது மட்டும் நீ அதை எடுத்துக்கிற, அதே இது பண்ணும்போது எடுத்துக்க மாட்டியா. நேற்று நீ கேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ண, இன்னைக்கு எப்படி நீ பிஹேவ் பண்ற, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஐ கான் டேக் பேக் மை வேர்ட், நான் எடுக்க மாட்டேன், இந்த வேர்டை திருப்ப எடுக்க முடியாது என்னால அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிடுறான். டே என் ஃபேமிலிலாம் பார்த்துட்டு இருக்கடா என்னடா அப்படின்ற மாதிரி சொன்னா, ஃபேமிலி பார்த்துட்டு இருக்குன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, என்ன சொல்லக்கூடாது. ஃபேமிலி பார்க்குறாங்க, நீ நடந்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. என்ன நீ இப்படி சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி எஃப்ஜே திரும்ப கேட்கறான். எப்படி நீ சொல்லக்கூடாது அப்படின்றத எஃப்ஜே திரும்ப கேட்கறான். ஸோ எப்படின்னா, அட்வொகேட் ஃபேமிலி அப்படின்னும் போது பாராட்டம் மட்டும் பார்வதி எடுத்துக்கிறாங்க. அதே அட்வொகேட்ல வந்துருக்கு இவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னான். ஸோ லாயர் ஃபேமிலி வந்து உனக்கு தெரிஞ்சு அதை பண்ணிட்ட அப்படின்னும் போது பாராட்டாவது, அதே உனக்கு தெரிஞ்சு எடுக்கிறியான்னும் போது அது இது வருதுல, அதையும் நீ எடுத்துக்கலாம் மாதிரி அப்படி டிபேட் போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இது தேவையில்லாத விஷயம் தான் எஃப்ஜே பண்ணதுன்னு வச்சுங்களேன், அதை எடுத்துருக்கவே வேண்டாம், அது தப்பு. இன்னொரு பக்கம் கமருதீன் வரான். கமருதீனுக்கு வந்துட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா மைக் இஷ்யூ வருது. அந்த மைக் இஷ்யூ வர்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லவ் மேட்டரை பற்றி, நீங்கள் தானே நேற்று ஓப்பனாக லிக் பண்ணுறது, ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணீங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்றத. உடனே கமருதீன் நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி, எப்பா நேற்று கேஸில் நீங்கள் தானேப்பா சொன்னீங்க அப்படின்னும் போது நான் அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு. எப்பா அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற லவ், அந்த மாதிரி லவ்ல காதல் மாதிரியான ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்னடா மைக்கை மறிச்சு பேசினது தானடா பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீ மைக்கை மறிச்சு பேசலையா, நீ இது பண்ணலையா அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து எஃப்ஜே பதிக்கிறேன். நான் மைக்கை மறிச்சு பேசினதே இல்லடா, மைக்கு வேணா அங்கங்கே கீழே போயிருக்கோம், மைக்கை நான் ரிமூவ் பண்ணி பேசினதில்ல, அன்வான்டா மறைச்சு நான் பேசினதே கிடையாதுன்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். எப்படி வாண்டடா மறைச்சு பேசினதே கிடையாதுன்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். டேய் நாங்களும் அப்படிதான்டா இருந்தோம், வாண்டடா நாங்களும் மறைச்சு பேசலடா அப்படின்னு சொல்லும் போது கமருதீன் ஒரு வார்த்தையை விட்டான். என்னன்னா, இது இருக்குல்ல, பிக் பாஸ் வந்து மைக்கை மறைச்சு மைக்கை போடுங்கன்றத அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, மைக்கை மறைச்சு பேசாதீங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது இல்லை அப்படின்ற மாதிரி கமருதீன் சொன்ன உடனே மாட்டிக்கிட்டாப்புல. உடனே எஃப்ஜே லிவிங் ரூம் வந்து கேட்குறான், ஸோ மைக்கை மறைச்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, ஆமா கொடுத்தாங்களே அப்படின்னும் போது, ஏன்டா இப்போ ட்விஸ்ட் பண்றேன்ட்டு இதுல கமருதீன் கேட்ட கேள்விக்கு தான் வெளியே வந்து ஹவுஸ் மேட்ச் கிட்ட கன்ஃபார்ம் பண்றான். அதுல ட்விஸ்ட் பண்றாங்களாம், ட்விஸ்டே பண்ணல. இவன் சொன்னா பதில் வந்து கேட்கும்போது, நீங்க தானே பண்ணியிருக்க, நீ தான் பண்ணியிருக்கேன்னு அந்த ஆர்குமெண்ட் பிக்கிறது. நான் கண்டிப்பா மைக்கை மறைச்சு நாங்க பண்ணவே இல்லடா, நாங்க பண்ணவே கிடையாது அப்படின்ற மாதிரி நான் உறுதியா சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னும்போது விக்ரம் வந்துட்டான். மைக்கை மறைச்சு நீ பேசவே இல்லை, உறுதியா கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டபோது, ஏன்னா அங்க பிக் பாஸே வந்து மைக்கை மறைச்சு பேசினதுக்கு அங்க வச்சு செஞ்சுட்டாரு. இவங்க வந்து அது வந்து மாட்டிக்கிட்டாரு. உடனே பார்வதி எல்லாம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றான் கமருதீன், எஃப்ஜே நீ மைக்கை மறைச்சு பேசுனது இல்லையா, நீ இது பண்ணது இல்லையா, நான் பேசி இருக்கேன்டா, இதெல்லாம் நான் பேசாமலாம் இல்லை, நீங்க பல வாட்டி பண்றீங்கடா, நான் பேசாம கிடையாது, நான் பேசியிருக்கேன். ஆனா நான் வந்து மைக்கை கைட்டிட்டோ மைக்கை மறைச்சு வச்சு பேசினது இல்லை, அப்படியே வந்து இது தெரியாம போய் பேசியிருக்குமே தவிர்த்து அந்த மாதிரி நான் பண்ணது இல்லைன்ற மாதிரி சொன்னும்போது, இப்படி நீ ஃப்ரேம் பண்ணாத, நீ இப்படி ஃப்ரேம். உடனே கமருதீன் சொல்லலாம், நான் அரோரா கிட்டையும் அப்படி பேசியிருக்கேன், பார்வதி கிட்டையும் அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எஃப்ஜே வந்து சொல்லிட்டான், உனக்கு தான் டிஃபரன்சியேஷனே தெரிய மாட்டேங்குது, அது வந்து அரோரா கிட்ட பேசுறது ஃப்ரெண்டா, பார்வதி கிட்ட இது என்ன அப்படின்ற மாதிரி இங்க மாத்தி கமருதீன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எடுத்து இவன் பேசிட்டான். உடனே வந்து நீ கூட இத்தனை பொண்ணுகள் கூட சுத்திரியா, வாரம் ஒரு பொண்ணு சுத்திரியான்ற மாதிரி மாத்தி கான்வர்சேஷன் போயிடுச்சு 2 பேரும். ஸோ எஃப்ஜே கமருதீனை பேச, கமருதீன் எஃப்ஜே பேசன்ற மாதிரி மாத்தி கான்வர்சேஷன் போயிடுச்சு. அப்படி போகும்போது தான் நான் மைக்க மறைச்சு பேசலடா, நீ தாண்டா பேசணுன்ட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தும் திரும்ப பண்றது நீ தாண்டா அப்படின்னும் போது, அப்படிலாம் ஃப்ரேம் பண்ணாத, நீ யாரை கேட்டு ஃப்ரேம் பண்ற, எதுக்கு பண்ற, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கமருதீன் ரியாக்ட் பண்ணிட்டு, நீ ரைட்ஸே கிடையாது அதை பேசுறதுக்கு, சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது, தகுதியே கிடையாதுன்ற மாதிரி கமருதீன் பேச,
என்ன தகுதி கிடையாது, எனக்கு ரைட்ஸ் கிடையாது. கரெக்டா தான் கேட்கறான். நீங்க பண்ணதான் சொல்றான், அவன் ஓப்பனா சொல்லிட்டான், நாங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிருக்கோம், அதுக்கு நாங்க கேட்க தான் செய்வோம், நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லவே கூடாது, அது தப்புன்ற மாதிரி ஓப்பனா போட்டு அடிக்கிறான். அடிச்சதுக்கு அப்புறம் அங்க பிரச்சனை வந்து அப்படியே எலவேட் ஆகுது. இப்ப அங்க வந்து கமருதீன் வந்து பேச சொல்லுன்ற மாதிரி சொல்றான். அப்படியே வந்து பார்வதி வந்து கமருதீன் இழுட்டு போறாங்க. இப்ப என்ன பண்ண போற, சொல்லு, எதா இருந்தாலும் நேர் டு நேர் பேசலாம் வா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவள் தான் கம்முன்னு போற இல்ல. பார்வதி வந்து சொரிஞ்சு விட்டா கிளம்பிட்டான் பத்தியா, பார்வதி வந்து சைலண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டான், இல்லைன்னா அவனுக்கு வராதுன்ற மாதிரி ரெண்டாவது டைலாக் போட்டோன்னே திரும்ப ட்ரிகர் வந்துட்டு மூடு மூடு மூடு, என்ன பண்ணுவேன் அந்த பீப் போட்டாங்களே, மூடு தான் பீப் போட்டது. என்ன பண்ணுவேன்ற அந்த க்ளோஸ் அப் சீன் இதெல்லாம் இருந்தது. அவன் ஓப்பனா சொல்லிட்டான், முடிஞ்சா இப்ப பேசு அப்படின்னும் போது வினோத் வந்து நான் தைரியமா இருக்கேன்டா, நான் ஓடல, நின்னுதான் பேசுறேன், நின்னு பேச சொல்லுங்கன்ற மாதிரி எஃப்ஜே சொல்றான். நின்னுகிட்டே இருக்கேன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் பார்வதி இவனை கூட்டு போகும், தைரியம் தான் வர சொல்லு அப்படின்னு, நான் நேருக்கு நேரா பேசுறேன் வர சொல்லும் போது நான் பாயிண்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. பார்வதியும் வந்து நிக்கிறாங்க. நடுவுல வினோத் சொல்றாரு, நாங்க 2 பேரும் பிரச்சனையை நாங்க டீல் பண்ணிக்கிறோம், பார்வதி நடுவுல வர வேண்டாம்னா அவ யா வரா, எதுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே போட்டு அங்க ஒரு அடி அடிச்சு விட்டுறா போல, பார்வதியை போட்டு தாக்கி விட்டான். அதுல வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி பார்வதியோட ஆக்ஷனே பார்வதிக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டான். பார்வதி ஒரு பாடி லாங்குவேஜ்ல பண்ணுவாங்கல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் ரிட்டர்ன் பார்வதி கொடுத்து ஒரு பக்கம் பார்வதி மொக்க பண்ணி அமுச்சு விட்டாப்புல. இவங்க 2 பேர் தனியா வந்து கார்டன் ஏரியால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். ஸோ அதுல வந்து நீ பண்ணது இல்லையாடா அப்படின்னு கேட்கும்போது, நான் நார்மலா இப்படி மைக்க மறைக்காம தாண்டா பேசியிருக்கேன், நீங்க பண்ணிருக்கீங்க, அதை ரிப்பீட் மோட்ல நடந்திருக்கு அப்படின்றத ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்றான். இதுல வினோத்துமே சொல்றான், பார்வதி கூட போய் நிக்கிறதா உனக்கு பிரச்சனை, பார்வதி என்கிட்டயே மைக்க மறைச்சு பேசியிருக்கா, அப்ப நீ என்ன பண்ணும், மறைக்காத பாருன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? இப்போ கூட சேர்ந்து நீ என்னடா கேஸ் வாங்கிட்டு இருக்க, அவ கூட சேர்ந்து நீ மாட்டிட்டு இருக்க, அப்ப நீ இந்த பிரச்சனை அனுபவிச்சுதான் ஆகணும், யாரும் கேட்க கூடாதுன்னு நீ சொல்ல முடியாதுன்ற மாதிரி அந்த இஷ்யூ பேசி சால்வ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பிக் பாஸ் கன்ஃபெஷன் உங்களுக்கு கூப்பிட்டு கிழிக்கிறார். கோர்ட்ல டெக்கோரமை மெயின்டைன் பண்ணுங்க, அது ஜட்ஜி தான் பாத்துக்கணும், இந்த வீட்டுல டெக்கோரமே கிடையாதான்ற மாதிரி வினோத்தை ஜட்ஜு மாதிரியா நீங்க செயல்படுறீங்க, ஜட்ஜு தான் கண்ட்ரோல் பண்ணும், ஜட்ஜு வந்து அந்த பொதுமக்கள் பேசுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கறாங்க, கத்துறாங்கன்ற மாதிரி ரைடு மேல ரைடு விட்டார். ஒரு பிரசன்டபிளா போங்க வினோத்து, பயங்கரமா நாங்க இத்தனை பேர் இதுக்காக வேலை செய்யறோம், நீங்க என்ன இஷ்டத்துக்கு பேசுறீங்க, இஷ்டத்துக்கு கவுண்டர் போறீங்க, இது கோர்ட் ரூம் மாதிரியே தெரியல, கொடாடி ரூம் மாதிரி தான் இருக்கு, நான் சொன்னேன்ல கொடாடி சண்டை மாதிரி தான் இருக்கும்ட்டு, அந்த கொடாடி ரூம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வெளுத்து இவரை வினோத்தை வாங்க, அவர் வந்து வெளியே வந்து உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கார். அதை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கோர்ட் ரூம் மாதிரி நடந்துங்கன்ட்டு. ஸோ இதுல மெயின் ப்ராப்ளமே யாரால வந்துச்சுன்றதை பார்த்துக்கணும், கெய்யாஸ் யாரால காரணமாச்சுன்ட்டு. இந்த பார்வதி மற்றும் கமருதீன் அவங்க கேஸ் வந்த உடனே இது இத்தனை நாள் நடக்காது, இன்னைக்கு மட்டும் நடந்ததுக்கான காரணம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இத்தனை நாளும் நடந்திருக்கு, ஆனா இந்த அளவுக்கு போனதில்லை. இந்த அளவுக்கு போனதுக்கான காரணம் யாரு? கமருதீன் பார்வதியோட பிஹேவியர்ஸ் இன் கோர்ட் அப்படின்றதான். அதுக்கப்புறம் இவங்க பேச அவங்க ரியாக்ஷன் நடக்குது. தேர் இஸ் an ஆக்ஷன் பிட்வீன் த ரியாக்ஷன்ல. ஆக்ஷன் நடந்ததுன்னா ரியாக்ஷன் நடக்கும். அப்ப ஆக்ஷன் இங்க நடந்திருக்குன்னா அப்ப யார் மேல தப்பு? அவங்க பண்ண ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் பண்ணாம இருந்தா ரியாக்ஷன் பண்ணிருக்க முடியாது அப்படின்றத சொல்யூஷன் நான் சொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.